இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கூட்டத்தில் நம்ம டாப் தமிழ் ஹீரோயின் ஒருத்தங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன ப்ராப்பர்ட்டின்னு தான் பார்க்குறீங்க. துபாயோட நம்பர் 1 டெவலப்பர் ஒரு 38 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட் தீம் கமிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெறும் 2200 யூனிட்ஸ் மட்டுமே. யூஸ்வலாக 7000 8000 இருக்கிற இடத்துல இவங்க கம்மி யூனிட்ஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாக க்ரீனரியாக கொடுத்துருக்காங்க. இங்கே 40% க்ரீனரி மட்டுமே இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா லொகேஷன். வெறும் 15 மினிட்ஸில் நீங்கள் அல்மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே உங்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரீட்டைல், ஷாப்பிங் மால், அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருக்கு சைக்கிளிங் ட்ராக், ஸ்விம்மபிள் லகூன்ஸ்னு எக்கச்சக்க வெல்னஸ் பேஸ்ட் அம்யூனிட்டிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 4 பெட்ரூம் டவுன் ஹவுஸ், 5 பெட்ரூம் ட்வின் வில்லாஸ், 4, 5 and 6 பெட்ரூம் இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் கூட இருக்குது. அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பிளான். இது வெறும் 60-40 பேமெண்ட் பிளான். 60% கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ காட்டினா போதும், 40% at the time of hand over அதை கம்ப்ளீட்டாக மார்கேஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ் விட இங்கே வந்து ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ எனி இன்வெஸ்டர் யார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக மேசிவாக கேபிட்டல் அப்ரிசியேஷன் பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் இப்படி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.